வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். கம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிளைமேட்டாக இருக்குது நண்பர்களே. பார்த்திங்கன்னா வெறும் சில்னஸாக இருக்குது, சாரல் கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த வேலையில் நம்ம பட்டுப்புழு வளர்ப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வலை நேற்று வச்சுருந்தோம். இப்போ புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% ஆஃப் புழுக்கள் வந்து மேலே ஏறி இருக்குது. சில புழுக்கள் கூடையை கட்டியிருக்கு. பரவாயில்ல. இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கலாம் நண்பர்களே. நேற்று இறைய வச்சுட்டு தானே நம்ம வலைய வச்சோம். அந்த இறைகளை ஃபுல்லாமே வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து புழுக்கள் எல்லாம் சாப்பிட்ருச்சு. இன்னும் சில புழுக்கள் பார்த்திங்கன்னா இறைக்காண்டியும் சில வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வருதுன்றதை. நிறையா புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ரெட்டைக்கூடும் கட்டியிருக்கு. சரிங்களா, ரெட்டைக்கூடு கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப வந்து தள்ளி தள்ளி வைக்கணும், நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை நம்மளுடைய ஷெட்டில். சரிங்களா, அதனால் நம்ம வந்து நெருக்கடியாக வைக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ கட்டுற அளவு கட்டட்டும் நண்பர்களே. நிறையா இந்த தடவை இலக்குள்ளே கூடு கட்டும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எப்படி இந்த தடவை லேபர் ஒரு 5 பேராவது தேவைப்படும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த அளவுக்கு இலக்கூடுகள்லாம் கட்டியிருக்கோம், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்மளுக்கு கட்டிகிட்ருக்கு. சரிங்களா, நல்லா ஒரு ஷேப் கிடைக்கிது, நல்ல ஒரு அகலத்தோடு நல்லா இருக்குது நண்பர்களே. பார்ப்போம் இன்னும் போக போக சில நாட்களில் எந்த மாதிரியான பட்டுக்கூடுகள் நம்மளுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லை. இன்னும் சில நாட்கள் நம்ம கடந்தால் தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூடு கட்டுறதுக்கு கரெக்டாக 6 நாள் ஆகும். 6 நாள் வரைக்கும் இது கெட்டித்தன்மை அடையிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அந்த 6 நாள் வரைக்குமே நம்ம எந்த ஒரு நோய்களும் பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய செட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நண்பர்களே. சரிங்களா, கிளைமேட்டையும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி டயத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூடுக்கு வந்து வெளிச்சம் தேவையில்லை. நம்ம ஷெட்டில் வந்து வெளிச்சம் வந்து கொடுக்காமல் இருந்தோம்னா இன்னும் நல்லா கட்டும்ன்ற விஷயத்த நான் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. இவ்வளோ வெளிச்சம் வந்து நம்ம செட்டுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து சணல் மாதிரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அமைப்பை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஏற்படுத்தலை நண்பர்களே. சணல் போடுற மாதிரி அமைப்பை நம்ம இன்னும் ஏற்படுத்தலை. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதை நம்ம செய்வோம். பார்த்திங்கன்னா கூடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தரமாக அகலமாக வந்து கட்டிகிட்ருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் ஆக ஆக இன்னும் நல்லா கெட்டித்தன்மை அடையும். உள்ளே இருக்க புழு வந்து பாப்பினாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 5ஆவது நாள் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி வலை வச்சு முதல் நாள். சரிங்களா, இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கணக்காகிடும். ஸோ இதிலிருந்து நம்ம 5ஆவது நாள் வந்து நம்ம பிரிக்க ஆரம்பிக்கணும். பிரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கொண்டு போகிறது மார்க்கெட்டுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் உங்களை நாளைய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.